வணக்கம், உங்கள் சங்கர் பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம பார்க்கணும்னாக்க மணப்பாறை கத்திரியை பற்றி பார்ப்பாங்க. இந்த மணப்பாறை கத்திரியை பொறுத்தளவு இது அதிகமாக தாக்குறது வந்து வைரஸு, இந்த மல்டிசைடு தான் அதிகமாக தாக்கும் போட்டிருக்கோம். அது பொறுமையாக பாருங்கள். இந்த கத்தியும் கலரையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த தூரை பிடுங்க பாருங்கள். இந்த தூரில் அப்படியே புல் அப்படி இருக்குது. மூணு புல் 4 புல் உள்ளே இருக்குது, புழு இருக்குது. அப்படியே அதை எடுத்து போடுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வீடியோ தெளிவாக போட்டு வர்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நடுநட்டத்துலேருந்து இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு நடுநட்டத்துலேருந்து மருந்து உரம்படுத்து எல்லாம் வீடியோ போட்டு வந்து பார்த்து தெரிஞ்சுருங்க. வீடியோவை கொஞ்சம் முழுமையாக பாருங்கள். 3 நிமிஷம் வீடியோ தான். இந்த கத்தி செடிக்கு என்ன மருந்து, என்ன வயிறு கட்டுப்படுத்த மருந்து, இந்த புழு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பாங்க, வெளியிடுவாங்க. இந்த உரம்பு போடுறது சிஎன் கால்சியம் நைட்ரேட்டு. இன்னொரு தடவை சொல்கிறேன், சிஎன் கால்சியம் நைட்ரேட்டுன்னு கேளுங்க. உப்பு கம்பெனி நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு டேங்க்கு 50 கிராம் போடுங்க. நல்லா பூ பிஞ்சிருங்க. அடுத்து நம்ம பயன்படுத்த போகிறது வந்து சாப்பு. நமக்கு சாப்பு தான் அதிகமாக நம்ம கொடுத்து வர்றோம். சாப்பு ஒரு டேங்குக்கு வந்து 20 கிராமம். அந்த டேங்கு 12 லிட்டர் டேங்கு தான், சரிங்களா? 10 டேங்கு அவர் அந்த இடத்துக்கு பயன்படுத்தார். 1 ஏக்கர் நட்டுக்கார் நடவு. மணப்பாறை கத்திரி செடி 1 ஏக்கர் நட்டுக்கார். நம்ம அடுத்து பயன்படுத்த போகிறது வந்து பேண்டாக் ப்ளஸ் குரமர் கம்பெனி. நல்லா செம்மையாக இருக்கும். இந்த டானிக்கை 10 ml போதும். 12 டேங்கு 10 ml போதும். பாருங்கள், முதல்ல சிஎன் முதல்ல போட்டிருக்கேன் வந்து அந்த அரைக்கில். ரெண்டாவது வந்து சாப்பு 200 கிராம் போட்டிருக்கேன். இப்போ பேண்டாக் ப்ளஸ் இதில் 100 ml ஊற்றிருக்கோம். மொத்தம் 3 மிக்ஸ் பண்ணியாச்சு. 3 கலந்து வந்துருக்காங்க. இமிடா கொள்ளப்படு. இமிடா ஒரு டேங்குக்கு வந்து 35 ml பயன்படுத்துங்க. ஏன்னா 5 மில்லி இப்போ டோஸ் கூட ஏற்றிக்கிறோம். ஏன்னா வைரஸ் அதிகமாக கற்றுக்கலாம். அதனால் 35 ml பயன்படுத்த பாருங்க. மருந்து ஊற்றுறது கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். மருந்து கீழே தெளிவாக நான் மருந்து எழுதிக்கிறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க. இந்த 3 கரைச்சி வச்ச 3 மருந்தையும் ஒன்றா டப்பா ஊற்ற பாருங்க. இது இமிடா மட்டும் நம்ம வந்து கரைக்கப்படாது. ஏன்னா அது பெட்ரோல் மாதிரி கொஞ்சம் எல்லா மருந்தையும் தொட்டு பாருங்கள், சுடாது. அது மட்டும் இமிடா தொட்டு பார்த்து சுடும். மருந்து மட்டும் ஒதுங்காமல் நல்லா தெளிவாக பிடிங்க, நல்லாயிருக்கும். எது வைரஸ் செடி அதிகமாக இருக்கோ அது கொஞ்சம் கனமாக பிடிச்சிருங்க. இந்த செடிக்கு வந்து அதிகமாக பிடிங்க. எது சொல்ல வரனாக்க, ஒரு செடி ஒதுங்கினால அடுத்தது அதில் பறவை வந்துகிட்டே இருக்கும். நம்ம மருந்து தெளிச்சாப்பில் இந்த எப்படி மகசூல் எடுப்போம்னு உங்கள் வீடியோ எடுத்து போடுறேன். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.